வாக்காளர்னா நான் திமுக யாரால வீழ்த்த முடியும்னா நான் யாரை பார்ப்பேன்? விஜயவா? அதிமுக. ஸோ ஏறுது. இது ஏறிட்டோன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? இங்கே போய் முடியுது. அவங்க தோத்து போயிடுவாங்க, அதிமுக ஜெயிக்கும். இதுக்காம 50,000 கோடி சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி இதை அலோ பண்ணுவாங்க? ஆளுங்கட்சி எப்படி அலோ பண்ணும்? புரியுதா? அதற்காகத்தான் இந்த வேலைகள் எல்லாம். கோபிஸை கூப்பிட்டு வீட்டில் பாரு, பிரேமலதா கூப்பிட்டு வீட்டில் பாரு. என்னப்பா அந்த கோபியில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க மாதிரி, சார் அதை நான் பார்த்துக்கிறேன் சார், யூசி பண்ணி நான் பார்த்துக்கிறேன் சார், நம்பால் சார் பார்த்துக்கிறேன் சார். புரியுதா? வேற யாரை உடைக்க முடியும்? பிஜேபியை இழுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே தான் பிரின்சிபல் அப்போசிஷன், அவங்களே இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 4 பேர் அதிருப்தியில் இருப்பானா இருக்க மாட்டானாமா? எந்த மாவட்டத்தை வேணாலும் எடுத்துங்க. ஒவ்வொரு பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாட்ஸ்அப் குழுக்களில் இணைப்பதற்காக அதிமுக ஐடி விங்கோட நிர்வாகிகளை ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரை நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. ரைட்டா? அதில் பதவி கிடைக்கலாம் ஒரு 2 பேர் அதிருப்தியில் இருப்பானா இருக்க மாட்டானா? அவன் வேலையே செய்யறதில்ல. இந்த மாவட்ட செயலாளர் பின்னாடி பைட்டு தூக்கிட்டு சுற்றுவான். அவனுக்கு போஸ்டிங் போட்டாங்க. நான் ராத்திரி பகலாக கட்சிக்காக வேலை செஞ்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 10 ட்வீட் போடுறேன். எங்கள் ஐடி விங் செயலாளர் கூட தூக்கின்னு இருக்கிறாருன்னா நான் போடுவேன் அப்படின்னு அவன் இருப்பான். அவன் அதிருப்தியில் இருப்பானா? அவனை தூக்கு. வேற ஒருத்தன் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து மாற்றப்பட்டிருப்பார், அல்லது நல்ல செல்வாக்கோடு இருப்பார். அவருக்கு நமக்கு மாவட்ட செயலாளர் கிடைக்கும், இல்லது ஒன்றிய செயலாளர் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு பதவி இல்லை. அவர் யாருப்பா அவர் அப்படின்னு கேட்டோன்னே, சார் அவருக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட் மேட்டரில் பிரச்சனை இருக்குது, அது ஒரு எஃப்ஐஆர் போடாமல். பல மாவட்டங்களில் இது நடந்து கொண்டு இருக்கிறது.